நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தில் வந்து நல்ல நல்ல செய்திகள் கிடச்சிக்கொண்டே இருக்கிறது அப்படி தான் சொல்லி ஆகணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்லேருந்து கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு படத்தை ரீவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ரிவைசிங் கமிட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்சார் கமிட்டி வந்து ஜனநாயகன் படத்தை ரிவைஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவங்க இதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் எடுத்து சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்குவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் எந்த தேதியில் முக்கியமாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தை பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக இப்போ இருக்கிற கரண்ட் நிலவரம்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கோர்ட்லேருந்து கேஸ் வந்து ப்ரொடக்ஷனை வித்ட்ரா பண்ணிட்டு படத்தை ரீவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நமக்கு கிடச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்னன்னாங்க, நம்ம சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரிவைசிங் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிரோலாம் கனவு காணாதீங்க நண்பர்களே. இவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனதுக்கான முக்கியமான காரணமே ஒரு சில சீன்ஸை மியூட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நிறையா டைலாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு சில ஃபுட்டேஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில காரணத்துக்கானதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரிவைசிங் கமிட்டி வந்து படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஒரு சில சீன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண சொல்லியிருக்காங்க, மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா, அவங்க மும்பையில் இருக்கிற சென்சார் போர்டு மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. முக்கியமாக அந்த சேர்பர்சனுக்கு வந்து சொல்லுவாங்க. நம்ம சேர்பர்சன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு வாட்டி லைட்டாக கிராஸ் வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. இவங்க உண்மையிலே இந்த சீனை மியூட் பண்ணணுமா, இல்லை தேவையில்லாமல் ரிவைசிங் கமிட்டி சொல்கிறாங்களா அப்படின்னு மும்பையில் இருக்கிற நம்ம சேர்பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது கிராஸ் வெரிஃபை வந்து பண்ணுவார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இந்தந்த சீன்லாம் கட் பண்ணோம், இந்த டைலாக்லாம் மியூட் பண்ணோம், இந்த காட்சிகள்லாம் படத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, ப்ரொடக்ஷன் டீமால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சேர்பர்சன் என்ன சொல்கிறாரோ அதை வந்து ப்ரொடக்ஷன் டீம் செஞ்சே ஆகணும். அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் டீம் செய்யாமல் இந்த சீன்லாம் இல்லைன்னா கதை புரியாது எங்கள் ஆடியன்ஸுக்கு, அதனால் இந்த சீன் வச்சே ஆகணும் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க வைங்களேன், சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ பவர் வந்து பார்த்திங்கன்னா ரிவைசிங் கமிட்டி மற்றும் சென்சார் போர்டு கையில் தான் இருக்குது. அவங்க நேர்மையாக ஒரு சில சீன்லாம் கட் பண்ண சொல்லி மியூட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நமக்கு ஆடியன்ஸுக்கு கதை புரியும். அப்படி இல்லாமல் விஜய் அவர்களோட அரசியலுக்காண்டி ஒரு நெருக்கடி கொடுக்குறதுக்காண்டி அரசியல் காட்சிகளை வேணும்னே படத்துலேருந்து தூக்குனாங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு கதை புரியாது. அதேமாதிரி ப்ரொடக்ஷன் டீமால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற கரண்ட் நிலவரம் வந்து இதுதான் மக்களே. ஸோ இப்போ ரிவைசிங் கமிட்டி வந்து படத்தை பார்த்து முடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு சில சீன் வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேர்பர்சன் லைட்டாக ரீவெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரொடக்ஷன் டீம் வேறு வழியே இல்லை, 500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் சொல்லி ஆகணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பேன் இண்டியா படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாகுபலி, RRR அந்த மாதிரி படத்துக்கு நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஜனல் ஃபிலிம் ஜனநாயகன் படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவு விஜய் அவர்களோட மார்க்கெட் வந்து இருக்குது. பட் நம்ம அதை பற்றிலாம் வேறு ஏதாவது வீடியோவில் பற்றி பேசலாம். ஏன்னா இந்த வீடியோவில் பற்றி பேசினா லென்த் ரொம்ப கூட வந்துடும். ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காரணத்துக்காண்டி படமும் ரிலீஸ் ஆகலைன்னா லாஸ் வந்து வரும். ஸோ இப்படி நிறையா ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறனால சென்சார் போர்டு, ரிவைசிங் கமிட்டி, சேர்பர்சன் இவங்க எல்லோரும் என்னென்ன கட்டலாம் பண்ண சொல்கிறாங்களோ அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, February 14 இல்லை 15க்குள்ளே சென்சார் சர்டிஃபிகேட் ப்ரொடக்ஷன் டீம் கையில் வந்து வந்துடும். உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்ச பிறகு ஒரு பேரை வரலாறுடைய இங்கிலீஷ் ரேப் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி ஒரு சின்ன டீசர் கட் வந்து ரிலீஸ் பண்ணி படத்துடைய ப்ரமோஷன், அது மட்டும் இல்லாமல் படத்துடைய ஹைப் வந்து கூட்டலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம், படத்துக்கு ஹைப் வந்து ஸ்லைட்லி கம்மியாயிருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் படத்தோட ஹைப்பு தாறுமாறாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆனோடனே பயங்கர ஹைப் வந்து ஏறி எல்லோரும் போய் பார்த்துருவாங்க. பட் இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி ஹைப் இல்லைல்ல. ஸோ அந்த காரணத்துக்காண்டி இந்த எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ பண்ண போகிறாங்க, இந்த சாங் ரிலீஸ், டீசர் ரிலீஸ்லாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். February 14 and 15 உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிடும். மோஸ்ட் ப்ராபப்ளி February 20 தளபதி கச்சேரி வில் பி ஆன் தியேட்டர்ஸ். ஸோ எத்தனை பேர் ஜனநாயகன் படத்துக்கான வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் அப்படின்னு உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நன்றி, வணக்கம்.